ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து கார்டன் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நாள் ஆகிடுச்சிங்க, போட முடியல வீடியோ. எங்களுக்கு வேலை வச்சுட்டதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் போடல. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி விட்ட பாரிஜாதம் பாருங்கள், காய்கிற மாதிரி தான் இருக்குது, வர்ற மாதிரி தெரியல. சரி பார்க்கலான்னு சாணம்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள். நம்ம ரோஸ் செடி கட் பண்ணி விட்டுருந்தது, அதுலேயும் சாணம் தான் வச்சேன். ஃபஸ்ட்டு வைக்கலைங்க, கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி வந்துட்டு இருந்தது. அதையும் மறுபடியும் கட் பண்ணி சாணம் வச்சு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா துளிர் நல்லா கொஞ்சம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம இட்லிப்பூ செடி, பிங்க் கலர் இட்லிப்பூ, அதுக்கும் நம்ம கட் பண்ணி விட்டு சாணம் வச்சு விட்டுக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். சரி, நம்மளுக்கு எந்த செடி வருது எந்த செடி போகுதுன்னு தெரியல. வர்றது வரைக்கும் வரட்டும், பார்க்கலாம். அப்புறம் வந்து எல்லா ரோஸ் செடியுமே நம்மளுக்கு கட் பண்ணி விட்டது கொஞ்சம் துளிர் வந்துருக்குது. உரம் சரியாக வைக்காததுனால தாங்க இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு. உரம் வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செடி நல்லா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பிஞ்சு நிறைய வந்திருக்குது. ஒரு பிஞ்சு ஃபஸ்ட்டு போட்டது பெருசாக வந்துடுச்சு. அந்த காய் வந்து பழுத்துடும் போல் இருக்குது. இதெல்லாம் பெருசாக வந்து நம்ம பறிக்கிறதுக்குள்ள, அதனால் அந்த ஒரு காய்க்கு மட்டும் நம்ம வந்து கடையில் காய் வாங்கிக்கிட்டு அதை பறித்து சேர்த்து போட்டு ஆக்கிடணும். இல்லைன்னா வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா நீட்டமாக ஓரளவு நல்லா பெருசாகவே வந்துருக்குது வேறு காய். அதனால் மனசு கேட்கல விடுறதுக்கு. பாருங்கள், நல்லா பெருசாகவே போட்டிருக்குது. அப்புறம் பிஞ்சும் நிறையா இருக்குது. இது நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சேர்த்து போட்டு செஞ்சிட்டோம்னா அடுத்தது நம்ம இந்த காய் எல்லாமே பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பிஞ்சு நிறையா இருக்குது. அந்த பிஞ்சு எல்லாத்தையும் பறித்து நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக அடுக்காக பிங்க் கலராக ரெட்டாக சூப்பராக இருக்குது. 2 பூ இன்றைக்கி பூத்துருக்குறாங்க. இனிமேல் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.